ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வந்து வீடியோ போட முடியலன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைய காது குத்துற ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அவங்க எனி டைம் பாட்டு போட்டு டிஜே போட்டு ரொம்ப சவுண்டாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல. அதுக்கும் மேலே ரொம்ப வேலை நேற்று ஃபுல்லாக. எவ்வளோ பெட்ஷீட் தம்மா க்ளீன் பண்ணோம். நானும் நாத்தனார் மாமியார் 3 பேரும். ஏன்னா நம்ம பொங்கல் டைமில் நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் ஜாமான் அந்த மாதிரிலாம் நிறையா இது பண்ணுவோம்ல. அந்த மாதிரி எவ்வளோ ட்ரெஸ்ஸு எல்லா பெட்ஷீட்டுமே நல்லா பெருசுங்க. எல்லாம் புடவையில தானே பெட்ஷீட்டு கொந்தான்னு சொல்லுவாங்களோ தூங்குறதுக்கு கீழே. அதுதான் பண்ணுவாங்க. 4-5 புடவை வச்சு ட்ரிச்சிங் பண்ணி வச்சுருவாங்களா. அது தண்ணிக்குள்ளே போடக்குள்ளே ஈஸியாக இருக்குது. எடுத்து அடிக்கவே முடியல என்னால். அதுக்கப்புறம் நான் வந்து வெறியும் அடித்து சோப்பு மட்டும் போட்டு கொடுத்தேன். நாத்தனார் மாமியார் தான் எடுத்து புழிஞ்சு காய போட்டுதுங்களா. புளியும் மேலே கீழே வந்துட்டு என்ன பண்ணுறது அந்த வெயிட்டில். அதனால் எதுவுமே பண்ண முடியல. எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாம் பொங்கலை ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே வந்து இங்கே பொங்கல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை பொங்கல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பொங்கல்லாம் வைக்க மாட்டாங்க. பொங்கல் வந்து நம்ம ஊரில் இது பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நம்ம ஊர் இது பண்ணுற பொங்கலை. ஆனால் நம்ம வீட்டில் பொங்கல் வைக்க மாட்டோம். ஏன்னா அப்பா இறந்துருக்காங்கள, ஒரு வருஷம் வராமல் பொங்கல்லாம் வைக்க மாட்டோம். காலையில் அம்மாலாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, வீடியோ கால்லாம் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு பொங்கல் ரொம்ப என்ன பிடிக்குன்னா, இந்த போட்டிலாம் வைப்பாங்கள்ல, உரி அடிக்கிற போட்டி, அதுக்கப்புறம் ஓட்டப்பந்தயம், இந்த சோடாவில் பாட்டில் தண்ணி ஊற்றுறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. நான் சின்ன வயசாக இருக்குள்ள அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஓடிக்கிட்டு எல்லாருக்கிட்ட இது பண்ணிக்கிட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் அது எல்லாமே இப்போ நான் மிஸ் பண்ணுறேன். பார்க்கும் அடுத்த வருஷமாவது நம்ம வீட்டில் பொங்கலுக்கு இருக்கிற மாதிரி பார்க்கலாம். அது வரைக்கும் குழந்தையுமே பிறந்துடும். எல்லாமே நாங்கள் குடும்பத்தோடு ஒன் டைம் தமிழ்நாட்டில் போய் என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வருஷமாவது பார்க்கும். தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்களா. என்னோடய கஷ்டம் எல்லாம் இந்த பொங்கலோடு போயிட்டு அடுத்த பொங்கலுக்குள்ளே கொஞ்சம் நல்லாயிருக்கும் நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கும். அந்த கடவுள் ஆசீர்வாதம் தான் எல்லாம் நடக்கும்னு நினச்சிட்ருக்கோம். எனக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க காலையில் இப்போ தான் மார்க்கெட் போயிட்டு வந்திருக்காங்க. ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன வாங்கிட்டு வந்த? இது பொரி வாங்கிட்டு வந்திருக்காங்க காலையிலே போயிட்டு. அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது? பூஜாவா? தமிழில் பொரின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் பொரி, இது பொரின்னு சொல்லுவாங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்க பேக்கில்? பூஜை பண்ணுறதுக்காண்டி தேங்காய், வாழைப்பழம், ஆப்பிள் அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. வந்து வெல்லம், நம்ம ஊரில் வெல்லம் கட்டியாக இருக்கும். ஆனால் இங்கே பாரு தண்ணி மாதிரி தான் இருக்கும். முன்னாடி வருஷமே பார்த்துருப்பீங்க. அதுதான் எங்கள் ஊரில் கட்டியாக இருக்கும் தெரியுமா வெல்லம். கரும்புல தான் எல்லாம் பண்ணுவாங்க. அது தான் இருக்குது. ஒரு பேக்கெட் ஒரு கப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 பேர் தான் காலையில் போயிட்டு வந்தாங்க. என்னோடய குழந்தைனாரி தான். 2 பேர் சைக்கிளில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா மாமனார் வந்து வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ போயிருக்காரு, ஆட்டோ எடுத்துக்கிட்டு. அதனால் இவங்க காலையிலே போய் சைக்கிளில் போயிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. டைம் 9:30 மணி ஆகுது. நேற்று ஃபுல்லாக இந்த வேலை தான். வீடு ஃபுல்லாக ஒட்டனை அடித்து க்ளீன் பண்ணி எல்லா சைடும் ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே பேக்லேருந்து நான் இன்னும் எடுத்து வைக்கவே இல்லை. மேகி பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. நான் கேட்டிருந்தேன் சாப்பிட்றதுக்கு அது. அதுக்கப்புறம் பஜ்ஜி பண்ணுறதுக்கு பஜ்ஜி மாவு, அதுக்கப்புறம் என்ன அப்பளம், அந்த வத்தல் சொல்லுவாங்களா அது என்னது, மஞ்சள் பேக்கெட் வந்து ஒரு ஃபுல்லாக பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மாவுமே அரைச்சிட்டு வந்திருக்காங்க பலகாரம் சுடுறதுக்கு. ஏன்னா பொங்கல் முடிஞ்சவொடனே வளகாப்பு இல்லை, அதுக்காண்டி அதுக்குமே சேர்த்து தான் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பலகாரம் எல்லாமே செய்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஊரில் மாதிரிலாம் இங்கே பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் இதாக தான் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடு பண்ணிகிட்ருக்கேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சாங்க என் மாமியார். நான் 5 மணிக்கு எந்திரிச்சு இது ஃபுல்லாகவே சாணி போட்டு மொழுகிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். நேற்று சாணி போட்டு மொழுகல, நேற்று பெட்ஷீட்லாம் க்ளீன் பண்ணோமா அதுலேயே டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் சாணி போட்டு ஃபுல்லாகவே இதுலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இது பண்ணி வேலை பிடிச்சிட்டு இருந்தோம். ஒரு வழியாக வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் சாப்பாடு பண்ணிவிட்டு குழம்பு ஏதாவது பண்ணணும். எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் இன்னுமே குளிக்கல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டேன். மேகி இருக்குது. மேகி கொஞ்சமாக சாப்பிட்றதுக்காண்டி செஞ்சு வச்சுருக்கேன். மேகி சாப்பிட்டு குளிச்சுட்டு அந்த மேகி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். இதை நேற்று எடுத்த வீடியோ நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.